ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, புரட்டாசி மாத ராசி பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி. புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க. பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் 17/9/2025 முதல் 17/10/2025 வரை நடைபெற இருக்கிறது. அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது. ஆகக்கூடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது, புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது, அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தர்கள் வாரி வழங்கும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும். எல்லா ராசிக்காரங்களுமே அப்படிதான் பொதுவான பலன் தான் இது. அதன் பிறகு காவல்துறை, இராணுவம், இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை, அவர்கள் மீது வம்பு வழக்குகள், அவர்கள் மீது குற்றம் குறைகள், இது மாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது. நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. அதெல்லாமே இப்போ விலகிடும். இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும். மக்களுக்கு சிறந்த முறையிலே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார். அவர் அங்கே உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார். அவருக்கு அந்த கடகராசியில் வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது. அவர் கடகத்தில் வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள். சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள், தொண்டு நிறுவனம் நடத்துபவர்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள். அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும், பேர் புகழ் விளங்கும். சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். இப்போலாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா ஆசிரியர் மீதே. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது, இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது, அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம். அதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்திலிருந்தே விலகிவிடும். நல்லொழுக்கம் ஏற்படும். மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள். இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும். எல்லோருக்குமே அமையும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கிரன் எதுக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும், அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும். சினிமா சார்ந்த வகையில் முன்னேற்றம் ஏற்படும். சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள். இதெல்லாமே நடக்கும். இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்கும். இந்த 3 பயிற்சிகளுமே நல்லதாக இருக்க போகுது. 12 ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன், அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தானம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன். இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றம் அடைவார்கள். நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது கருத்தொருமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள். இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகுது. காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா, அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருடைய குணம் சார்ந்த, அவருடைய இயல்பான, அவருடைய ஆற்றல் பெற்ற, அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன். அதனால் புரட்டாசி மாதம்
நல்லபடியாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சொல் ஒன்று செயல் ஒன்று. ஒன்று சொல்லுவாங்க, வேறு மாதிரி செய்வாங்க. திடீர்னு குணம் மாறுவார்கள். இருவிதமான குணங்களை கொண்டவர்கள். ஒரு விஷயம் எடுத்துட்டால் அதை முடிக்காம விட மாட்டாங்க. போராட்ட குணம் உள்ளவர்கள். நல்ல திட்டம் தீட்டக்கூடியவர்கள். அது இல்லாமல் சில நேரங்களிலே அலைவாயும் மனதை உடையவர்கள். நம்ம பண்ணது கரெக்டு தானா, கரெக்ட் இல்லையா, இது நடக்குமா நடக்காதா, இப்படி அவங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி எழுப்பிடுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த மிதுனராசிக்காரர்கள். இப்பேற்பட்ட இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு புரட்டாதி மாத கிரகணிகளை பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள், அவர்களுக்கு என்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள், இதை பற்றி தான் சொல்லப்போம். இதனால் வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்த ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக இந்த மாத முடிவிலே கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் வருமானங்கள் வராத, நமக்கு எதிர்பார்த்த விஷயம், இந்த இவர்கிட்ட நம்ம பணம் வரணும் அப்படின்னு இருந்திருப்பீங்க. அது தள்ளிக்கிட்டே போயிருக்கோம், பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஏன் அது வரமாட்டேதுன்னு கூட உங்களுக்கு ஒரு மனசில் கேள்விக்குறியாக இருந்திருக்கும். அது இப்பொழுது உடனே கைக்கு வந்து சேரும். வருமானங்கள் உயரும். பல வழிகளிலே பணம் வந்து சேரும். பணம் வந்துட்டாலே எல்லாமே நடக்கும் இல்லையா? அப்போ எல்லாமே நீங்கள் போட்ட பிளான், திட்டங்கள் எல்லாமே போட்டு சக்ஸஸ் பண்ணி ஒரு முடிச்சு ஒரு ரவுண்டு வந்துடுவீங்க. இது இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததாக செய்யும் தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாமே இப்போ விடுபட்டுடும். நீங்களே மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பீங்க, அந்தளவுக்கு வந்துருக்கு. அது இல்லாமல் உறவுகள், நட்பு வகையிலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஒன்று போனால் ஒன்று, ஒரு சண்டை முடிஞ்சுன்னா ஒரு சண்டை, பல கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு தந்தை வழி உறவுகளுமே பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாமே புரட்டாசி மாதத்திலே வெகு சுலபமாக முடிஞ்சிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது, எப்படி இது முடிஞ்சேன்னு தெரியலையே, அப்படி தான் நினச்சி பார்ப்பீங்க. அதுதான் நடக்க போகுது. அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியால் உங்களுடைய திறமையாலே நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு வரப்போகுது. உங்கள்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போது வரப்போகிறது. அப்போ நீங்கள் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இளைய சகோதர சகோதரிகள் வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நல்ல சுமூகமான உறவு ஏற்படும். அது இல்லாமல் கணவன் மனைவிக்கு உறவுகளை சில பிரச்சனைகள் வந்து போயிடும். பர்மனெண்ட்டாக இருக்காது, தற்காலிகமாக இருக்கும். டைம் பீயிங்னு சொல்கிறேன் இல்லையா, சும்மா வந்துட்டோமா போயிடும், அவ்வளோதான். பெரும்பாலும் உறவுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாமே இப்போது நல்ல நிலைமைக்கு வந்து போகும். கை கட்டு வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். வீடு வாங்க போயிருப்பீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது, அப்போ தான் ஒருத்தருக்கு இப்போ தான் முடிச்சுட்டேங்க அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாமே இப்போ சரியாயிடும். வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் தள்ளி போயிருக்கும். அதெல்லாமே இப்போ புரட்டாசி மாதத்தில் அந்த வாகன லாபம் ஏற்படும்.
அடுத்ததாக உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு திருப்பம் வாழ்க்கையில் ஏற்படும் மிதுனராசிக்காரர்கள். அது எப்பேற்பட்ட திருப்பம் வேணால் உங்களுடைய சுய சிந்தனையால் ஏற்படக்கூடிய திருப்பமாக இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சு இருப்பீங்க, இந்த மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு. அது தள்ளி தள்ளி போயினே இருந்திருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி அந்த பிளான் வகுத்து கொடுத்துருப்பீங்க, திட்டம் போட்டு கொடுத்துருப்பீங்க, ஐடியா கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே இப்படி போய் பார்க்கலாம், அப்படி செஞ்சிடலாம் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த எண்ணம் பலிதமாகும். அந்த திட்டம் இப்போது சக்ஸஸ் ஆகிடும். அதை செயல்படுத்தணும் நீங்கள். அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வழி பிறக்கும். அது வேலையில் இருக்கவங்களா இருந்தால் சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீ இப்படி ஃபாலோ பண்ணு, பாஸை பற்றி எனக்கு தெரியும், ஒரு சீனியராக இருப்பார், இப்படி பண்ணு இப்படி பண்ணு, அவர் கண் பார்வையில் படுற மாதிரி செய், போ, டக்குன்னு உங்களுக்கு நல்லது கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், எல்லாமே வரும். அதே மாதிரி தொழிலையும் அந்த மாதிரி பண்ணு. திடீர்னு ஒரு ஆவரேஜாக இருந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். வியாபாரத்துலையும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாமே ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு அமையும் இந்த புரட்டாசி மாதத்தில். பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு நன்மை தான் ஏற்படும். ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதி புதன். அந்த புதனுக்கு உண்டான அதிதேவதை சாட்சாத் விஷ்ணு பகவான். அதான் பெருமாள்னு சொல்லுவாங்க. பெருமாளாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், கிருஷ்ணராக இருக்கலாம், கண்ணனாக இருக்கலாம், ராமராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள் தானே. கிருஷ்ணருக்கு தசாவதாரங்கள். எப்பேற்பட்ட அவதாரமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்கணும். பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு 20 விதமான குணங்கள், 20 விதமான முயற்சிகள், 20 விதமான காரியங்கள், 20 விதமான தெய்வங்கள் அப்படி தான் சொல்லப்படுது. அப்போ 2 தெய்வம். அப்போ என்ன பண்ணலாம்? 2 தெய்வங்கள் என்றால் சங்கர நாராயணன், சிவனும் விஷ்ணுவும் இணைந்தது. சங்கரனா சிவன், நாராயணனா பெருமாள். இந்த சங்கர நாராயண பெருமாளை நீங்கள் வணங்கி வழிபட இந்த புரட்டாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும். ஆனால் 2ம் சேர்ந்த ஒரு தெய்வமாக விளங்கு. ஒவ்வொரு அவதாரத்துக்குமே ஒரு கதை இருக்கிறது, ஒரு கருத்து உள்ளது, ஒரு பலன் உள்ளது. இதனால தான் இந்து மதம் இன்னும் தழைத்து ஓங்கிட்டு இருக்கு. இந்து மதத்தில் எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் உண்டு. அதுதான் கவிஞர் கண்ணதாசன் கூட அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொன்னார். புரிஞ்சுட்டிங்களா? அப்போது இந்து மதத்தில் தான் அதுக்கு உண்டான வழிகள், முறைகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணிட்டா கண்டிப்பாக முன்னேற்றம் எடுப்போம். நம்ம முன்னோர்கள் சொன்னதை கேட்டு நடந்தாலே போதும். புராணங்கள் வழிகாட்டின படித்தாலே போதும். ஆன்மீகத்தில் முழுசாக ஈடுபடுத்தினாலே போதும். இதெல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த சங்கர நாராயண் வழிபட்டு வந்தால் சகலமும் கைகூடும். அது இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு சென்று வரலாம். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கெட்டதே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓடி ஒளிந்து போயிடும். இது மாதிரிலாம் இந்த பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இரட்டை குழந்தைகள், அதில் ஏழ்மையில் இருக்கவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். தேவையானது வாங்கி கொடுக்கலாம். கல்விக்கு வாங்கி கொடுக்கலாம், வளர்ச்சிக்கு, உணவு, உடை, பொருள், இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவோடும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்து போகும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தந்தை மகள், தந்தை மகன், இப்படிப்பட்ட உறவுகள், அதற்கு பரசுராமரை வழிபட வேண்டும். பரசுராமரை வழிபட அவரும் பெருமாளுடைய அம்சம்தான். 10 அவதாரம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் ஒரு அவதாரம் பரசுராமர் அவதாரம். தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அந்த பரசுராமன். தந்தை சொல் கேட்பவர். அப்படிப்பட்ட அந்த பரசுராமரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர கண்டிப்பாக இந்த தந்தை வழி உறவு மூலமாக இருந்த பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துடும். மிதுன ராசிக்காரர்கள் தந்தைக்கும் மகளுக்கும் அல்லது தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருந்தால் தசாவதாரத்திலே ஒரு அவதாரம் விளங்கக்கூடிய பரசுராமரை வழிபட இந்த பிரச்சனை தீரும். இது முக்கியமான விஷயம். இந்த புரட்டாசி நகரம் நீங்கள் அந்த பரசுராமரை கோயிலில் சென்று வழிபடலாம், அல்லது பரசுராமர் படத்தை வாங்கி வைத்து வழிபடலாம். வீட்டில் வச்சுக்கலாம்னா கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கலாம். நல்ல அவதாரம். பரசுராம அவதாரம் உண்மையை பேசக்கூடிய அவதாரம், சத்தியத்தை சொல்லக்கூடிய அவதாரம். அதனால் அதை நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கெடுபல் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்படும் சொல்லி, எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடக ராசிக்காரர்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள்,
அனைவரையும் நேசிக்கக்கூடியவர்கள், சில நேரங்களில் பிடிவாதம் உடையவர்கள், முயற்சியால் ஜெயம் அடையக்கூடியவர்கள், திறமை பெற்றவர்கள், தெய்வ சக்தி நிறைந்தவர்கள், பெண்களை மிகவும் விரும்புபவர்கள், ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஆண்களை விரும்புபவர்கள், தாய்ப்பாசம் போன்ற ஒரு பாசத்தை கொண்டவர்கள், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கடகராசிக்கார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகணங்களை வைத்து என்னென்ன பலன்கள் ஏற்படும், அவர்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம், தான தர்மங்கள், இதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு பலனடைன்னு சொல்லிட்டு, கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்திலே இருந்து வந்த விரய குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசார குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு வந்து சேர்றார். இந்த புரட்டாசி மாத முடிவில் வந்து சேர்றார். இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறார். அடுத்ததாக 3ஆம் இடத்தில் இருந்த புதன், 2ஆம் இடத்தில் இருந்த புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு புதனும் செவ்வாயும் மாறுகிறார்கள். சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு. இப்படிப்பட்ட பயிற்சிகள் ஆகிறது. இதனால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரைக்கும் விரய குருவாக இருந்து நிறைய விரயங்கள், நிறைய செலவுகள், நிறைய நஷ்டங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும். இதனால் வரைக்கும் நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், பார்த்துங்க, செக் பண்ணிங்க. வீட்டில் பழைய டியூப்லைட் இருந்தால் போயிருக்கோம், பழைய பொருட்கள்லாம் உடஞ்சி போயிடும், பழைய பாத்திரங்கள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும், மின் சாதன பொருட்கள் எல்லாமே புதுசு புதுசாக வாங்கியிருப்பீங்க, செலவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும். கண்டிப்பாக பொருட்கள் நிறைய தொலைந்து போகும், அதுவும் நடந்திருக்கும். ஒரு பொருள் தொலைஞ்சிச்சுன்னா அந்த பொருள் திருப்பி வாங்கணும் இல்லையா, அது தேவையான பொருள் தான். அப்போ கண்டிப்பாக வாங்கும்போது அதுக்குண்டான செலவு பண்ணி தானே ஆகணும். அப்போ செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தால் இதுவரை நாள் வரைக்கும் இருந்திருக்கும். வரக்கூடிய பணங்கள் எல்லாமே வராமல் நிற்கும். லோனு சேங்ஷன் ஆகிடும், ஆனால் கைக்கு வராது. ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருப்பார், ஆனால் அவர் கையிலேருந்து உங்கள் கைக்கு வராது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. நான் ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பார், செக் போட்டு தரேன்னு சொல்லியிருப்பார், இல்லை வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார், எல்லாமே தள்ளி போயிருக்கும். அதெல்லாமே இப்போது இந்த அதிசார குரு பயிற்சியால் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் விரய குரு வந்து ஜென்மகுரு தானே வந்திருக்காரு, ஜென்மகுருவில் கஷ்டங்களை தானே கொடுப்பார், ஜென்மகுரு வனவாசம்னு சொல்கிறாங்களே, அப்போ எப்படி கடகராசிக்கு நீங்கள் இது மாதிரி சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலே அவர் உச்சம் பெறுகிறார். நல்லா கவனிச்சிங்க. உங்கள் ராசியில் ஜென்மகுருவாக வந்தால் கூட அந்த ராசியில் உச்சம் பெறுகிறார், ஃபுல் பவரோடு இருக்கார். அதுலேருந்து 5, 7, 9 பார்க்குறார். குரு பார்க்க தான் கோடி நன்மை, குரு இருக்க அல்ல. அது மூலம் புரிஞ்சுங்க. இப்போ 5ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், செயல், வடிவம் எல்லாமே திட்டம் சக்ஸஸ் ஆகும். 7ஆம் இடம் கணவன் நன்மை உறவு, பங்குதார உறவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பயணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். 9ஆம் இடம் வாழ்க்கை. இதில் ஒரு விஷயம், பிறக்கிறோம் இறக்குறோம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் என்ன தெரியுமா? 9ஆம் இடம். அதுதான் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. பாக்கியம் இருந்தால் தான் அவனுக்கு வீடு வாங்குகிற பாக்கியம் இருந்தப்பா, வீடு வாங்கிட்டான்ப்பா. அவனுக்கு வண்டி வாங்குகிற பாக்கியம், சூப்பரான வண்டி, அவனுக்கு பாக்கியம் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டான். அவனுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க, அது நல்ல பாக்கியமாக அவனுக்கு அமைஞ்சது. இப்படி தானே சொல்லுவோம். அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம் 9ஆம். அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஏன் உங்களுக்கு பிரச்சனை வரும்? நல்லதாக நடக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு விட்டதை பிடிப்பார்கள், இழந்ததை மீண்டும் வரும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், எல்லாமே நடக்கும். முழு முயற்சி எடுப்பாங்க, புதிய பதவி தேடி வரும், நூதனமான பொருட்சேர்க்கை ஏற்படும், ஆசை அபிலாஷைகள்லாம் கண்டிப்பாக நடந்தேறும், திறமைகள் வெளிப்படும், எல்லாமே இது நடக்கும். இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் வரப்போகுது.
நீங்களும் கண்டிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம், பெருமாளை வழிபடலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இன்னும் அந்த பலன்கள் கூடும், நற்பலன்கள் கூடும். சாதாரணமாக கிடைக்கிறதும் நம்ம போய் இறைசக்தி வணங்கி இன்னும் அதிகமாக பெறலாம். இதுக்கு தான் அந்த பரிகாரம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, உங்களுடைய 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சியால் ஜெயம். தன்னத்தனம் பிரயத்தனம் தெய்வத்தனம்வாங்க. அந்த தன்னத்தனம் சொல்கிறான் இல்லையா, தன்னுடைய முயற்சி, நான் தான் பண்ணேன், இது நான் தான் செஞ்சேன், நான் தான் போய் பார்த்தேன், நான் தான் இந்த வேலையை முடித்தேன் அப்படி சொல்கிறீங்களா, அந்த மாதிரி வேலைகள்லாம் முடிஞ்சிடும். வெற்றி நிச்சயம். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் வீடு, மனை, வாகனங்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணி போகிறவங்க, உடனே சுபகாரியம் நடக்கும், எல்லாமே நடக்கும். புரட்டாசி மாதத்தில் அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நடக்கும். கலைநயம் மிக்க வீடாக இருக்கும். அந்த வீடு ரொம்ப அழகானதாக இருக்கும். ஒரு வண்டி வாங்கினாலும் அது அழகுது, நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அப்படிப்பட்ட வண்டியாக இருக்கும். உங்களை பார்க்கும்போதே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். எப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் இடத்திலிருந்து செவ்வாயும் புதனும் மாறப்போகிறார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். அப்பொழுது செவ்வாயும் புதனும் இணையும் பொழுது சகோதர ஸ்தானமும் மாமன் மைத்துனர் வகை சாதனம் அந்த உறவும் பலப்படும். இதனால் வரைக்கும் கடகராசிக்காரங்க இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது நிறைய பிரச்சனை, சகோதரியால் பிரச்சனை. பெரும்பாலும் இளைய சகோதரர் மூலிமா நிறைய பிரச்சனை வந்து போயிருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ்னு கூட ஆகிருக்கும். அவங்க வாய்மொழி மௌனமாக இருந்திருக்கலாம், சண்டை செஞ்சு போகாமல் இருந்தால் தப்பிச்சிருக்கலாம். கோபத்தை பாராட்டியிருந்தாங்கன்னா, பேசக்கூடாத பேசியிருந்தாங்கன்னா, கேட்கக்கூடாத கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வழக்குகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த வழக்குகள் திசை மாறும், சமாதானமாகிடும், வாபஸ் ஆகிடும். அப்படி தான் நடக்கும். இங்கே செய்யக்கூடிய இறைப்பறிகாலம் பார்க்கும்பொழுது அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது. உக்கிர தெய்வங்களை வழிபட்டு வரலாம். வாராகி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, பிரத்யங்கரா, பெரும்பாலும் நிலவை தரித்த அம்மன், காஞ்சி காமாட்சி, ராஜராஜேஸ்வரி இவங்களாம் இருப்பாங்க. அந்த அம்மன் வழிபட்டு வரலாம். செய்யக்கூடிய தானதம் பார்க்கும்போது திருநங்கைகளுக்கு நிறைய தானதம் பண்ணலாம். அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்குறது இல்லாமல் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு தங்க இல்லாமல் அதெல்லாம் அழிஞ்சிட்ருக்காங்க, நிறைய பேர் அழிஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவன் இழந்தவர்கள், இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல சிறப்புட வந்துடுவீங்க. உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான பரிசு இந்த புரட்டாசி மாதத்திலே கண்டிப்பாக கிடைக்கும். திறமையை வளர்த்துக்கலாம், அழகை வளர்த்துக்கலாம், ரெண்டுமே வளரும். கடகராசிக்காரர்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். உங்கள் அழகு மிளிரும், திறமை வளரும், இரண்டுமே நடக்கும் கண்டிப்பாக.